நீட் தேர்வில் தோல்வியடைந்ததால் தஞ்சையை சேர்ந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகேயுள்ள சிலம்ப வேளாங்காடு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களான செந்தில்குமார் சாந்தி தம்பதியின் இரண்டாவது மகன் தனுஷ் மருத்துவராகும் கனவில் இருந்தார். 12ஆம் வகுப்பு முடித்த பின்னர் நீட் தேர்வுக்காக பயிற்சி பெற்று கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தேர்வு எழுதினார். ஆனால் இரண்டாவது முறையும் தேர்வில் தோல்வியடைந்ததால் மாணவர் தனுஷ் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. தாயும் தந்தையும் வேலைக்கு சென்றிருந்த போது வீட்டில் தனியாக இருந்த தனுஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து அறிந்தவுடன் அருகில் இருந்தவர்கள் தனுஷை மீட்டு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பையன் டாக்டருக்கு போய்க்கணும் 2 வாட்டி நிறுத்தி எழுது ஃபெயிலாக போயிட்டான். ஃபெயிலாக மன உளைச்சலில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டான். நாங்கள் 2 பேரும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியும். இதனால் மாணவர் தனுஷின் குடும்பம் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க திட்டமிட்டுள்ள நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கலான வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. அப்போது மையத்திற்கு தேவையான சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி உள்ளிட்டவை பெறப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு இல்லாமல் கட்டுமானங்கள் மேற்கொள்வதில் என்ன ஆட்சேபம் உள்ளது என மனுதாரர்கள் தரப்பிற்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வள்ளலார் திருவருட்பா பாடல்களில் ஜோதி தரிசனத்திற்காக பெருவடியை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தது. அப்போது அரசு தரப்பு இந்நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக குறிப்பிட்டது. இதனைத் தொடர்ந்து விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு நீதிமன்றம் தள்ளி வைத்தது. பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என பாஜகவின் முன்னாள் தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், மமதா ஆட்சியில் தவறு நடக்கிறது என்று ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பேசுவார்களா என கேள்வி எழுப்பினார். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மம்தா பானர்ஜிக்கு உண்மையில மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவங்க அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிதான் ஆகணும். ஒரு பெண் என்னால எதிர்த்து போராட முடியும் சொன்னாங்க. எங்கம்மா இருக்கீங்க பிரியங்கா காந்திமா? எங்கம்மா இருக்கீங்க? தெருவுக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தெருவில் உட்காருறீங்கல்ல, வாங்க உட்காருங்க, போங்க கொல்கத்தா போங்க, தெருவில் உட்காருங்க, டிஎம்சிக்கு எதிராக குரல் கொடுங்க. சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்ட நிலையில் தடயங்களை அழித்துவிட்டதாகவும் குஷ்பு குற்றஞ்சாட்டினார். மருத்துவமனையில் மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்கள் தாக்கப்பட்டால் 6 மணி நேரத்திற்குள் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று அனைத்து மருத்துவமனை நிர்வாகங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிக்கையில் சமீப காலமாக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் மீது வன்முறைகள் நடப்பது வாடிக்கையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல சுகாதார ஊழியர்கள் தங்கள் கடமையின் போது உடல் ரீதியான வன்முறைக்கு ஆளாவதும் மிரட்டப்படுவதும், இந்த வன்முறைகள் பெரும்பாலானவை நோயாளி அல்லது நோயாளியின் உறவினர்களால் நிகழ்த்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பணியில் இருக்கும்போது எந்தவிதமான சுகாதார பணியாளர் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டால் சம்பவம் நடைபெற்ற அதிகபட்சம் 6 மணி நேரத்திற்குள்ளாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சாட்சி விசாரணையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தொடங்கியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவர் மீது கடந்த 8ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் சாட்சிகளின் குறுக்கு விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன் தொடங்கியது. வழக்கில் முதல் சாட்சியான அப்போதைய கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் நேரில் ஆஜரானார். செந்தில் பாலாஜி, அவரது மனைவி மேகலா மற்றும் சகோதரர் அசோக்குமாரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பான விவரங்கள் குறித்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் எழுப்பிய கேள்விகளுக்கு சாட்சி கூண்டில் நின்றவாறு ஹரிஷ்குமார் பதிலளித்தார். அவர் அளித்த பதில்கள் சிலவற்றுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஹரிஷ்குமாரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணை நடத்துவதற்காக வரும் 22ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து ஆணையிட்டார். சென்னையில் ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல் உதவி ஆய்வாளரை மதுபோதையில் பெண் ஒருவர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிபி சத்திரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நேபாளத்தைச் சேர்ந்த சீதா என்ற பெண் மதுபோதையில் தன்னுடைய 6 வயது குழந்தையை பொது இடத்தில் வைத்து தாக்குவதாகவும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபடுவதாகவும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் டிபி சத்திரம் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி நிகழ்விடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். அப்போது பெண் காவல்
அதிகாரி என்றும் பாராமல் அவரது முடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளி மதுபோதையில் இருந்த சீதா ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதில் காயமடைந்த கலைச்செல்வி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ரவுடியை சுட்டுப்பிடித்த பெண் காவல் அதிகாரி தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு என்ற நூல் வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கடந்த மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. இந்த வெற்றி சரித்திரத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவணமாக பதிவு செய்துள்ளார். 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி எப்படி வெற்றியை சாத்தியமாக்கியது என்பன உள்ளிட்ட தகவல்கள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த நூலை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு பெற்றுக்கொண்டார். டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான தேர்வு தேதி மாற்றத்தால் தேர்வர்கள் குழப்பத்தில் இருந்த நிலையில் செப்டம்பர் 14ஆம் தேதி திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கமளித்துள்ளது. குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான கால இடங்கள் குறித்த அறிவிப்பை கடந்த ஜூன் 20ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. அதன்படி குரூப் 2 பதவிகளில் 507 பணியிடங்கள், 2A பதவிகளில் 1820 இடங்கள் என மொத்தம் 2327 பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி ஆண்டு அட்டவணையில் குரூப் 2, 2A தேர்வு தேதி மாற்றப்பட்டும் காலி பணியிடங்கள் குறைக்கப்பட்டும் இருப்பது தேர்வர்களுக்கிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி முன்பு அறிவிக்கப்பட்ட செப்டம்பர் 14ற்கு பதிலாக 28ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று 2327ஆக இருந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2030ஆக குறைக்கப்பட்டிருப்பது குழப்பத்திற்கு வழிவகுத்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்துள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸ், தேர்வு தேதி எதுவும் மாற்றப்படவில்லை என்றும் செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவித்தார். செயலாச்சும் சோறு பரவாயில்ல, ஓரளவு நல்லா கொடுத்தாங்க. காணல அப்படின்னு சோறு கேட்டால் கூட கொடுப்பாங்க. இந்த எம்எஸ்ல போட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடாக தான் 2 பேருக்கு பிரித்து கொடுத்தாங்க. அதுவும் என்னமோ ஒரு காடு மாதிரி இதுக்குள்ள கொண்டு போட்டு சரியான கொசுக்கடி. என்னமோ இந்த கைது செயலாச்சும் கொஞ்ச நேரம் திறந்து வாங்கி சுத்திட்டு திறந்துலாம் உள்ள போட்டு பூட்டினான். அதோட சரி. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்த மீனவர்கள் இந்திய தூதரகத்தில் சந்தித்த சவால்களை வேதனையுடன் எடுத்துரைத்தனர். கடந்த ஜூலை 1ஆம் தேதி ராமநாதபுரத்தை சேர்ந்த 13 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் முயற்சியால் 13 மீனவர்களும் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து கடனாளியாக நாடு திரும்பியதாக வருத்தம் தெரிவித்தனர். எங்க போட்டோம் இப்படிப்பட்டது 9 லட்சம் ரூபா, 9 லட்சம் ரூபா. எங்க வலைய 6 லட்சம் ரூபா வலை போட்டு 9 லட்சம், மொத்தம் 15 லட்சம் ரூபா முடிஞ்சு. தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க அரசு உதவி செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வங்கதேசத்தில் நிலவும் நிலைமை குறித்து அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவரும் ஆலோசகருமான முகமது யூனுஸ் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர்களின் போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்த நிலையில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். இதையடுத்து மாணவர்களின் விருப்பப்படி இடைக்கால அரசின் ஆலோசகராக நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் பொறுப்பேற்று வழி நடத்துகிறார். வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையின சமூகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு முகமது யூனுஸை மோடி கேட்டுக் கொண்டார். முகமது யூனுஸ் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்நாட்டில் நிலவும் சூழல் குறித்து பரிமாறிக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ஜனநாயக நிலையான அமைதியான வழியில் வங்கதேசம் முன்னேற இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக முகமது யூனுஸ் உறுதியளித்ததாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.